பாட்டி மீன் குழம்பு பண்ணலாமா? அட்டகாசமாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வவ்வால் மீன் தாங்க எடுத்திருக்கேன். செம்மையாக இருந்தது பார்க்கையிலே. 1.5 கிலோ எடுத்திருந்தேன். நான் 3/4 கிலோ வறுக்க எடுத்துகிட்டு மிச்சது எல்லாமே குழம்புக்கு வச்சுட்டேங்க. ஒரு 6-7 பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, நம்ம தக்காளி தான். தக்காளியை இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கணும். மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சூடு ஏறினோன்னே கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுறணும் மேலால். நான் நிறையா போட்டிருக்கேன். நம்ம 1-2 அரைச்சோம்ல வெங்காயமும் வெள்ளைப்பூடும், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 1-2 தக்காளி, அந்த தக்காளியை நான் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. மீன் குழம்புனா இப்படி தாங்க வைக்கணுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வருங்க. பாருங்களேன், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆச்சியில் மீன் குழம்பு மசாலான் இருக்கு, நான் அதுதான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த தொக்கு பதத்துக்கு வரும். தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு. நல்லா நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோன்னே நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா சிம்லேயே வச்சுருங்க. சிம் டு லோ மீடியம் இருக்கும்ல, அதில் 5 to 10 மினிட்ஸ் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நான் மீன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து இதில் ஒரு மீன் பக்கத்தில் போடாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, இல்லாட்டி உடஞ்சிரும் ஃபிஷ்ஷு. வவ்வால் மீன் தான் எடுத்திருந்தேன். என்னோடய குழந்த நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சாப்பிட்டா. முள்ளும் கம்மியாக இருந்தது. ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க மீன் குழம்பு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுமா மீன் குழம்பு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் 1/2 கிலோ பக்கம் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிச்சது எல்லாம் குழம்பு வச்சிட்டேன். Bye bye bye. Thank you.